थोड़ा प्यार चाहिए चाहिए थोड़ा प्यार. இன்னைக்கு என்ன டாபிக்? பியாரா? இல்லையே, அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண தோடா அப்படின்ற ஒரு வேர்டை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஓகே. இப்போ நீங்க அந்த பாட்டு கேட்டீங்க, அதுல நான் தோடா அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அது பியார் மாஸ்குலினா இருக்கிறதுனால அந்த வேர்ட் தோடா பட் இன்னைக்கு வீடியோல நம்ம அந்த தோடா தோடே மாஸ்குலின் ஃபெமினின் பத்தி பார்க்க போது ஜஸ்ட் தட் வேர்ட் தோடி எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் நெகேஷன், அதாவது நெகட்டிவா சொல்றதுக்கு அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம், அதுவும் சர்காஸ்டிக்கா. அது சர்காஸ்டிக்னா என்ன, நக்கலா. அதுவும் இது எல்லாம் யூஸ் பண்றது யாருன்னா லேடிஸ் தான். தோடி அதை குவான்டிட்டி வச்சு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் வித் ஃபெமினின் ஆப்ஜெக்ட் வச்சு பார்ப்போம். முझे थोड़ी चाय चाहिए. ஸோ இங்க சாய் ஃபெமினின்னால தோடி சாய் चाहिए. எனக்கு கொஞ்சம் டீ வேண்டும். இப்போ இங்க ஒரு அதோட மெஷர் தெரியாது, குவான்டிட்டி நமக்கு தெரியாது, ஒரு அன்சர்டன் ஆன ஒரு விஷயம். அதுக்கு இது எப்படி யூஸ் பண்ணோம், உஸ்னே थोड़ी मदद की. அவள் சிறிய உதவி செய்தாள். मैं बच्ची थोड़ी हूँ. நான் ஒன்றும் குழந்தை இல்லையே. मैं भूल थोड़ी गई हूँ. நான் மறந்தேனா என்ன. मैं तुम्हारी नौकर थोड़ी हूँ. நான் உன்னோட வேலைக்காரி இல்லை. मैं मूर्ख थोड़ी हूँ. நான் என்ன முட்டாளா? நான் என்ன சும்மாவா இருக்கேன்? मैं खाली थोड़ी हूँ. சரி, எனக்கு தெரியும் சும்மா இல்லைன்னு, ஃப்ரீயா இல்லைன்னு. இருந்தாலும் டைம் கிடைச்ச போது இந்த ரீலை மறக்காம பார்த்துட்டா நல்லா கத்துக்கலாம், ஹிந்தியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். இதுல நம்ம சொல்ற விதத்துல இருக்குது, அதை எப்படி சர்காஸ்டிக்கா கொண்டு வரணும்னு அதுவும் ஒரு கலை. இந்த சென்டென்சஸ் யூஸ் பண்றது லேடிஸ் தான். உங்களுக்கு இந்த ரீல் பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.